ராகுல்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ராத்திரி 11 மணி வரைக்கும் விழித்திருந்து மறுநாள் கூட்டத்திற்கான வேலைகளை செய்தான். டெக் அதாவது பிரசன்டேஷனை தயார் செய்தான். அவனுடைய குழு தலைவர் பாஸ் அதை மறுநாள் காலை 9 மணிக்கு உரியவர்களுக்கு காட்டினார். வாடிக்கையாளர்களுக்கு அதாவது கிளையண்ட் அது மிகவும் பிடித்திருந்தது. நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி CEO அவரை பாராட்டினார். இவர் பெருமிதமாக புன்னகைத்த வண்ணம், என் குழு இதை சிறப்பாக செய்திருக்கிறது, மை டீம் டிட் a great job என்று கூறினார். ராகுல் தான் முழுவதையும் தயாரித்தான் என்று சொல்லவில்லை. நள்ளிரவு வரைக்கும் விழித்திருந்தான் என்று சொல்லவில்லை. வெறுமனே என் குழு மை டீம் என்றே கூறினார். ராகுல் மறைக்கப்பட்டு போனான். அந்த பாராட்டுக்குள் அவன் எங்கே இருக்கிறான் என்பதே தெரியவில்லை. அநேகமாக இப்படித்தான் எல்லா அலுவலகங்களிலும் நடக்கின்றன. வேலையை செய்கிறவரும் அதை காண்பிக்கிறவரும் ஒருவராக இருப்பது அரிதினும் அரிது. நடப்பதை ராகுல் புரிந்து கொண்டான். ஒவ்வொரு வேலைக்கு பின்னாக மின் அஞ்சல் அனுப்பினான். நாம் பேசியபடி வாடிக்கையாளருடனான கூட்டத்தில் சமர்ப்பிப்பதற்கு நான் தயாரித்த டெக் என்று எழுதி இயல்பாக தொழில்முறையாக எப்பொழுதாவது அவனுடைய பாஸ் தலைவருக்கு நகல் அனுப்பினான். As discussed, here's the deck I built for the client meeting. CC your boss's boss occasionally, naturally, professionally. கூட்டங்களில் ஒரு வார்த்தையாவது பேசினான். கண்களில் பட்டான். தன்னுடைய நேரடி அலுவலகர்களுக்கு வெளியேயும் உறவுகளை உருவாக்கி கொண்டான். நீங்கள் செய்யும் வேலை தனக்காக பேசாது, நீங்கள் தான் பேசியாக வேண்டும். You have to blow your own trumpet. உங்களுக்கான பாராட்டை உங்கள் உயர் அதிகாரி எடுத்துக்கொள்வார். அதற்கான ஊதியத்தையும் பெற்றுக்கொள்வார். உரியவர்களை அதை அறியும்படி செய்வதே உங்கள் வேலை. வேலையில் எப்படியெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்து அமீனுல்லா கான் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.